ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நவராத்திரி 2வது நாள் புளி சாதம் தான் செய்ய போகிறேன். லெமன் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போது இதில் தண்ணி சேர்த்து புளி நல்லா ஊற வச்சுட்டு புளி தண்ணி எடுத்து வச்சிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 வரம் மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு ஒரு 10, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, வரமிளகாய் 4 கிள்ளி சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி ரசம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கொதிக்க விட்ட பிறகு நம்ம அடித்து வச்ச பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு உதிரி உதிரியாக வடித்த சாதத்தில் நம்ம ரெடி பண்ண புளி ரசத்தை சேர்த்து கிளறி எடுத்தோன்னா சூப்பரான புளி சாதம் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.